Hey guys, welcome to my channel WOMAT Tamil 60 days weight loss challenge இன்னைக்கு டே 5 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி சொல்லிக்கிறேன், எனக்கு வாய்ஸ் சரியில்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால் மழை பெஞ்சதுனால அதே சமயம் தண்ணி பச்சை தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன், சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும். அதனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ வாய்ஸ் சுமாராக தான் இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட். தென் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட்டை செக் பண்ணேன், 98.50 இருந்தது. ஹாப்பி, லைக் 5 டேஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல மோட்டிவேஷனாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி குடித்தேன், 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் ஜிம்முக்கு போகும்போது ஒரு ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு கிளம்புனேன். ஸோ ஜிம்மில் போயிட்டு இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி வாக்கிங் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னால் 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ண முடிஞ்சது. 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணி வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு முடித்த உடனே என்னோடய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டே நல்லாவே போச்சு, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். 5 டேஸாக 1 மீல் தான் எடுக்கிறோமேன்ற அந்த ஃபெட்டிங், ஒரு டயர்ட்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அப்புறம் ஈவினிங் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வாழைப்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கேப் கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் நான் இன்றைக்கி 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் என்னோடய ஃபுட்டை எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய மீல் இன்றைக்கி மாதுளப்பழம், அப்புறம் சிக்கன், அப்புறம் ரைஸு, அப்புறம் எக்கு, அப்புறம் குக்கும்பர். ஸோ இதுதான் என்னோடய மீல் இன்றைக்கி. எப்போவுமே ஓமேடில் கேலரிஸ் கவுண்ட் பண்ண தேவைன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க, வெயிட் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் ரெடியூஸ் ஆகாது. நம்ம ஆல்மோஸ்ட் 1300 1800 கேலரிஸுக்குள்ளே சாப்பிட்ணும். இது நமக்கு தேவையானது தான். 2500 கேலரிஸில் இருக்கிறவங்க 500 கேலரிஸ் டெஃபிசிட்டில் இருந்தாங்கன்னா 1800 வரைக்கும் எடுக்கலாம். அப்போ தான் நம்ம பாடியிலேருந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும், ஃபேட் பர்னிங்கும் நடக்கும். சில பேர் டயட்டில் இருக்கிறன்ட்டு 1200 கேலரிஸோ 1200க்குள்ளே ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க, 800-600 கேலரிஸ்லாம் எடுப்பாங்க. பட் அந்த மாதிரி எடுத்தால் மெட்டபாலிசம் பூஸ்டே ஆகாது, மெட்டபாலிசம் டவுன் ஆகி பாடி ரொம்ப வீக் ஆகிடும், நியூட்ரிஷன் எதுவும் கிடைக்காது, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும், அவங்களால எதுவும் பண்ண முடியாது, கண்ணில் கருவலை வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்துடும். ஸோ நமக்கு பாடிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். நான் ஆல்மோஸ்ட் 1800 கேலரிஸ் எடுப்பேன். அப்படியே நான் கம்மி பண்ணணும்னு நினச்சாலும் 1500 கேலரிஸ் வரைக்கும் கம்மி பண்ணுவேன், இல்லைனா 1400 கேலரிஸ் கம்மி பண்ணுவேன். ஆனால் அதுக்கு கீழே நான் கம்மி பண்ண மாட்டேன். பிடிச்சதை சாப்பிடுவேன். இதை தான் சாப்பிடணும்னு எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது இந்த ஹோம்மேடில். அதனால் எனக்கு பிடிச்சதை, எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும், சிக்கனாக இருந்தாலும், மட்டனாக இருந்தாலும், ஃபிஷ்ஷாக இருந்தாலும், எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன். அப்புறம் கைஸ், நீங்கள் ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா? இந்த மாதிரி டயட்டு, இந்த ஹோம்மேட் மாதிரி டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? இல்லை வேறு ஏதாவது டயட்? சில பேர் பேலியோ பண்ணுவாங்க, சில பேர் கீட்டோ பண்ணுவாங்க, சில பேர் நார்மல் டயட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் என்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி டே நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.